நாம் மதுரையும் நானும் என்று நான் சொல்ல முற்பட்டால் அது நான் பரமக்குடிக்காரங்கிறதுனால நான் மதுரையும் நானும் பேச ஆரம்பிக்கிறேன். மதுரை எனக்கு காட்டிய அன்பு மறக்க முடியாதது, நீண்டு கொண்டே இருக்கிறது, இன்னும் நீள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இங்கே மதுரையும் வீரத்தையும் பிரிக்க முடியாது, மதுரையையும் பாசத்தையும் பிரிக்க முடியாது. ஆமா, இப்படி சொல்லிட்டே வரேன். இனி ஃபியூச்சர்ல மதுரையும் இந்த மாதிரி தொண்டர்களையும் பிரிக்க முடியாது, மதுரையும் திமுகவையும் பிரிக்க முடியாது, மதுரையும் கமலையும் பிரிக்க முடியாது. அது எப்படிங்க நீங்க மாட்டுக்கு பொம்பளையும் சேர்த்து சொல்லிக்கிறீங்களா? நான் சொல்லிப்பேன், அது என் உரிமை, அதை கொடுக்க வேண்டியது உங்க உரிமை. கடமைன்னு சொல்ல மாட்டேன், இது ஏன் கடமை, உங்க உரிமை, அப்படி பிரிச்சுக்கலாம். இங்கே இதை ஒரு பெரிய நகரமாக மாற்றிய பெருமை கலைஞர் அவர்களை சேரும். இதை மாநகராட்சியாக உயர்த்தினார் கலைஞர் அவர்கள். உயர் நீதிமன்றத்தின் கிளை இங்கே தோற்றுவித்தவர் அவர். புகழ்மிக்க பாலங்கள் மதுரையை ஒரு நவீன நகரமாக மாற்றியது என்றால் மிகையாகாது. மதுரையில் திரு ஸ்டாலின் அவர்கள் செய்தவை பட்டியலிடலாம். கீழடி அருங்காட்சியகம், கலைஞர் நூற்றாண்டு நூலகம், ஜல்லிக்கட்டுக்கான அரங்கம், இப்படி 70 திட்டங்கள். அதனால் தான் சொன்னேன், திமுகவையும் மதுரையும் பிரிக்க முடியாது, தொடர்ந்து தொண்டு செய்தவர்களையும் மக்களையும் பிரிக்க முடியாது. அது அமெரிக்காவில் கூடைப்பந்து என்று ஒன்று விளையாடுவார்கள், அது அங்க மட்டும்தான் விளையாடுவாங்க. ஆனா அவங்க அதை விளம்பரப்படுத்தும் பொழுது அகில உலக கூடைப்பந்து அவங்களே ஜெயிச்சுப்பாங்க, அவங்களே போட்டுப்பாங்க, கொஞ்சம் நாங்கெல்லாம் கிண்டல் அடிச்சிருக்கோம். ஆனால் அவர்கள் கனவு நிஜமாகிவிட்டது. அப்படி உலகத்திலேயே எங்கும் இல்லாத ஒரு விளையாட்டு ஜல்லிக்கட்டு. அதன் தலைநகரம் அலங்காநல்லூர்.